ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 38. காலை விடிந்ததும் கார்த்திக் காவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்டா என்று ஆனந்திடமும் கிஷோரிடமும் கூறினான். டேய், நீ அந்த புள்ளைய பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிஃப்டா தானடா வாங்கி சேர்க்கிற. பர்த்டேன்னு கிஃப்ட் வாங்கினா சரி, முதல்ல நீயும் அந்த புள்ளையும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டதுக்குன்னு ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு ஓட்ட காரணத்துக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி ஒரு கடையே வைக்கிற அளவுக்கு கிஃப்ட் வீட்டுல வச்சிருக்கல, அதையெல்லாம் ஒரு பெரிய பார்சலா போட்டு அந்த புள்ள கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போ என்றான் ஆனந்த். டேய், அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் காவ்யா கிட்ட கொடுத்துக்கிறேன்டா. இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்கு கிஃப்ட் வாங்கணும். நீங்க 2 பேரும் என்னோட வரீங்க என்றான் கார்த்திக். அந்த ஊரில் பெரிய கிஃப்ட் சென்டர் சக்தியின் கிஃப்ட் சென்டருக்கு கிஷோருடனும் ஆனந்துடனும் சென்றான் கார்த்திக். நிறைய கிஃப்ட் பொருட்களை பார்த்து ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணினான் கார்த்திக். மறுபுறம் தன்னுடைய கிஃப்ட் சென்டருக்கு ஒரு வேலை விஷயமாக வந்தான் சக்தி. அவன் வந்த வேலையை முடித்துவிட்டு திரும்பும் போது அங்கிருந்த ஒரு கிஃப்ட் சக்திக்கு பார்க்கவும் பிடித்தது. அதை கையில் எடுத்து பார்த்து கொண்டே திரும்பும் போது அவன் எதிரில் ஒருவர் மோத தன் கையில் இருந்த அந்த கிஃப்டை கீழே விட்டான் சக்தி. சட்டென்று கீழே விழுந்த அந்த கிஃப்டை பிடித்தான் கார்த்திக். சக்தி மீது மோதியவர் சக்தியிடம் சாரி சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். கிஃப்டை கையில் பிடித்து எழுந்த கார்த்திக் சக்தியை பார்த்து, என்ன ப்ரோ, இவ்வளவு அழகான கிஃப்ட கவனம் இல்லாம கீழே விட்டுட்டீங்களே என்றான். சாரி, நான் இந்த கிஃப்டையே பார்த்துக்கிட்டு நடந்ததுல எதிரில வந்தவரை கவனிக்கல. நல்ல வேலைக்கு இந்நேரம் இந்த கிஃப்ட் உடஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நீங்க சரியா கேட்ச் பண்ணிட்டீங்க என்று மெல்லிய புன்னகை சிந்திக்கொண்டே கூறினான் சக்தி. இந்தாங்க, நீங்க உங்க லவ்வருக்காக ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணினது என்று கார்த்திக் அந்த கிஃப்டை சக்தியிடம் கொடுத்தான். இல்ல, இந்த கிஃப்ட் என்னோட லவ்வருக்காக வாங்கல. இந்த கிஃப்ட் அழகா இருந்துச்சு, பார்க்கவும் ஏதோ ஒரு சந்தோஷம், அதான் என்றான் சக்தி புன்னகை முகமாக. அழகாக இருக்கிற கிஃப்ட பார்க்கவும் சந்தோஷம் வருதுன்னா கண்டிப்பா மனசுல காதல் இருக்கணுமே என்று கேள்வியாக சக்தியை பார்த்தான் கார்த்திக். இல்ல, அது மாதிரி எதுவும் இல்ல. எனிவேஸ் தேங்க்ஸ் என்று கூறிய சக்தியிடம், எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச இந்த கிஃப்ட பத்திரமா எடுத்துட்டு போங்க என்றான் கார்த்திக். சரி என்பது போல் புன்னகைத்தான் சக்தி. டே கார்த்திக், எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு விட்ட குறை தொட்ட தொடர்பு இருக்குமோன்னு தோணுது என்றான் ஆனந்த். டேய் சும்மா இருடா என்றான் கார்த்திக். ஏன் அப்படி சொல்றீங்க என்று ஆனந்திடம் கேட்டான் சக்தி. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச இந்த கிஃப்டை இவன் காப்பாத்தி கொடுத்துருக்கான். நீங்க வேணும்னா பாருங்க, உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஹெல்ப் கண்டிப்பா இவன் பண்ணுவான் என்றான் ஆனந்த். இவனை விட்டா நாள் பூரா கருத்து சொல்றேன்ற பேர்ல ஏதாவது ஒளறி கொட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க கிளம்புங்க ப்ரோ என்றான் கார்த்திக். தன் கையில் இருக்கும் கிஃப்டை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே வந்த சக்தி கார்த்திக்கை திரும்பி பார்த்தான். கார்த்திக் தான் வாங்கிய கிஃப்டிற்கு பில் போடுவதற்காக நின்று கொண்டிருந்தான். சக்தி தான் நிற்கும் இடத்திலிருந்தே சொடக்கு போட்டு பில் போடுபவரை கூப்பிட்டான். அவர் எஸ் சார் என்று சக்தியை பார்த்தார். அவரிடம் கார்த்திக்கை காட்டி, அவங்க வாங்கின கிஃப்டுக்கு பில் போடாதீங்க என்று கூறினான் சக்தி. அவர் சரி என்று கூறி கார்த்திக்கிடம் பில் போடாமல் அந்த கிஃப்டை கொடுத்தார். ஹலோ ப்ரோ, இது என்னோட லவ்வருக்காக வாங்குறேன், சோ ஃப்ரீயா வாங்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த ஆஃபர் ப்ரோ என்றான் கார்த்திக் சக்தியிடம். கார்த்திக்கை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து சென்றான் சக்தி. கார்த்திக் அந்த கிஃப்டை வாங்கிவிட்டு கிஃப்ட் சென்டரில் இருந்து வெளியே வந்ததும், சரிடா, எப்படியோ உன்னோட ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு கிஃப்ட் வாங்கிட்ட, நாங்க கிளம்புறோம் என்றான் ஆனந்த். டே என்னடா, இது மட்டும் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனாடா என்று கேட்டான் கார்த்திக். டேய், நீ தானடா காவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு இந்த கிஃப்ட வாங்கின, இப்ப எங்களை குத்தம் சொல்ற என்றான் ஆனந்த். டேய், குத்தம் சொல்லல, இது ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு. ப்ரப்போஸ் பண்ணும்போது கொடுக்க வேற ஒண்ணு வாங்கணும். எஸ் ஆகாம 2 பேரும் என் கூட வாங்க என்று கூறிவிட்டு முன்னே நடந்தான் கார்த்திக். ஒரு ஜுவல்லரி ஷாப்பிற்கு 3 தோழர்களும் நுழைந்தார்கள். அந்த நகை கடையில் இருக்கும் கூட்டத்தை பார்த்த கிஷோர் ஆனந்திடம், டேய் என்னடா காய்கறி கடையில இருக்கிற மாதிரி கூட்டமா இருக்குது என்று ஆச்சரியமாக கேட்டான். உனக்கு கல்யாணம் ஆகலைல, அதனால இந்த இடத்துல இவ்வளவு கூட்டத்தை பாக்குறது புதுசா தெரியுது என்றான் ஆனந்த். ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா என்று கிஷோர் கேட்டான். இந்த இடத்துல கூட்டம் இல்லாம இருக்கிறத பார்த்தா புதுசா தெரியும். இதோ அங்க பாரு, இந்த மாதிரி டவுட்லாம் உனக்கு தான் வருது, அவனுக்கு வருதா பாரு என்று கூறி கார்த்திக்கை காட்டினான் ஆனந்த். சரி வாடா, அவன் அப்படி என்னதான் அந்த பொண்ணுக்கு வாங்க போறான்னு பாப்போம் என்று கூறினான் கிஷோர். கார்த்திக் நிறைய மாடல் வைர மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு மோதிரத்தை பார்க்கவும் அதை எடுத்து அங்கு வேலை பார்ப்பவரிடம் கொடுத்தான். இந்த மோதிரத்தோட அளவு நீங்க வாங்குறவங்களுக்கு சரியா இருக்குமா
என்று கேட்டார் அந்த கடையில் வேலை பார்ப்பவர். அதை கேட்கவும் ஆனந்துக்கு சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டே கார்த்திக்கிடம், எதுக்குடா இங்க வந்து பல்பு வாங்கிட்டு இருக்க? அந்த புள்ள சரின்னு சொல்லவும் நீ அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து இந்த மோந்திரம் எல்லாம் வாங்கி கொடு என்றான் ஆனந்த். டேய், ஓவரா கலாய்க்காத, எனக்கு காவ்யாவோட விரல் சைஸ் தெரியும் என்றான் கார்த்திக். பாரா, அவ்வளோ டீப்லவா என்றான் ஆனந்த். நீ நினைக்கிறதுக்கு மேல டீப் லவ் என்று ஆனந்திடம் கூறிவிட்டு கார்த்திக் கடைக்காரரிடம், இது சரியான சைஸ் தான், பில் போடுங்க என்றான். இங்கு மறுபுறம் சக்தி தன் ஆபீஸுக்கு வந்தான். அவன் உள்ளே வரும்போது சரண்யா ஆபீஸுக்கு வரவில்லை. சரண்யா கேபினை பார்த்து கொண்டே தன் கேபினுக்கு சென்றான். சிறிது நேரம் உள்ளே இருந்தவன் தன் கேபினில் இருந்து வெளியே சரண்யா கேபினை நோக்கி வந்தான். சரியாக ஆபீஸில் சரண்யா தன் அருகில் இருக்கும் திவ்யாவிற்கு போன் செய்தாள். அதை அட்டன் பண்ணின திவ்யா, ஹலோ, சொல்லு சரண்யா என்றால் தன் முன் இருக்கும் லேப்டாப்பை பார்த்து கொண்டே. திவ்யா, இன்னைக்கு என்னால ஆபீஸ் வர முடியாது, நீ கொஞ்சம் ரகுவரன் அங்கிள் கிட்ட லீவ் சொல்லிடுறியா என்று கேட்டாள் சரண்யா. ஏன், என்னாச்சு என்றாள் திவ்யா. இல்லப்பா, காவ்யாவுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, அம்மா ஆபீஸ் போயிட்டாங்க, தம்பியும் காலேஜ் போயிட்டா, சோ என்னால வர முடியாது. ஃபீவர்னா சில நேரம் 2 நாள் கூட இருக்குமே, ஒரு நாள் லீவ் சொன்னா போதுமா என்று கேட்டாள் திவ்யா. திவ்யா ஃபீவர் என்று சொன்னதும் சக்தி சரண்யாவிற்கு தான் ஃபீவர் என்று எண்ணிக்கொண்டான். இல்ல, ஒரு நாள் மட்டும் லீவ் சொல்லிடு என்று கூறினாள் சரண்யா. சரி, இத நீ ரகுவரன் சார் கிட்டயே சொல்லிருக்கலாமே என்று கேட்டாள் திவ்யா. இல்ல, நான் முதல்ல ரகுவரன் அங்கிளுக்கு தான் போன் பண்ணினேன், லைன் கிடைக்கல என்றாள் சரண்யா. அப்படின்னா சக்தி சாருக்கு போன் பண்ணிருக்க வேண்டியது தானே என்று கேட்டாள் திவ்யா. ஏய், சக்தி சாரை பத்தி பேசாத என்றாள் கோவமாக சரண்யா. சரி சரி, சக்தி சாரை பத்தி உன்கிட்ட பேசல தாயே என்றாள் திவ்யா. அதனை கேட்கவும் உடனே அங்கிருந்து விருட்டென்று தன் கேபினுக்கு வந்த சக்தி, ஃபீவர் ஆகுற அளவுக்கெல்லாம் இந்த ஹிட்லரை நான் ஹார்ஷா ஒன்னும் திட்டலையே, என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் ஃபீவரா? இது ரொம்ப ஓவர். என்னோட பேரை கூட கேட்க பிடிக்கல. இருக்கட்டும், நாளைக்கு ஆபீஸ் தானே வந்தாகணும், அந்த ஹிட்லரை கவனிச்சுக்கிறேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் சக்தி. அத்தியாயம் 39. காவ்யா, இப்படியே எவ்வளவு நேரம் சாப்பிடாம ஃபீவர்னு இழுத்து போத்திட்டு படுத்திருப்ப, எழுந்துரு என்று காய்ச்சலில் படுத்திருக்கும் தனது சகோதரியை எழுப்பினாள் சரண்யா. ஐயோக்கா, எனக்கு சாப்பாடு வேணாம் என்றாள் காவ்யா. சாப்பிட்டாதானே காவ்யா டாக்டர் கிட்ட போக முடியும் என்றாள் சரண்யா. இல்லக்கா, டாக்டர் கிட்ட போக வேணாம், எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கி கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கிறேன் என்றாள் காவ்யா. அதுவும் சரிதான், நீ சின்ன வயசுல இருந்து ஊசினாலே பயப்படுவியே. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன். நான் இந்த சாப்பாட்டு தட்டைய கிச்சன்ல வச்சுட்டு போறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கு என்று கூறிவிட்டு சரண்யா வீட்டிலிருந்து கிளம்பினாள். காவ்யா திரும்பி திரும்பி படித்து பார்த்தாள். காவ்யாவிற்கு மறுபடியும் கார்த்திக்கின் நினைவுதான் மாறி மாறி வந்தது. வேறு ஒரு பக்கம் தன் கவனத்தை செலுத்த நினைத்து எழுந்து தன் பாட புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினாள் காவ்யா. அவளால் சுத்தமா படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. கார்த்திக் அவளிடம், நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் திரும்பி வந்ததுதான் காவ்யாவின் கண் முன் காட்சியாக தோன்றியது. புத்தகத்தை வேகமாக மூடி தன் அருகில் வைத்துவிட்டு, ஐயோ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கார்த்திக் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, சுத்தமா படிப்புல வேற எந்த விஷயத்திலயும் கவனம் செலுத்த முடியலையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்த காவ்யா தன் அருகில் இருக்கும் வாட்டர் பாட்டிலை எடுத்து வாயில் வைத்து சரித்தாள். அது காலியாக இருக்கவே, ஐயோ இது வேறையா என்று புலம்பிக் கொண்டே கிச்சனுக்கு சென்றாள் காவ்யா. தண்ணீர் சூடு பண்ணி பாட்டிலில் ஊற்றிக்கொண்டு, கார்த்திக் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்னு சொன்னப்போ பதில் எதுவும் சொல்லாததுனாலதான் இப்படி கார்த்திக் ஞாபகம் வருது என்று நினைத்து கொண்டே திருப்பினாள். எதிரில் நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். மறுபுறம் காவ்யாவிற்கு மருந்து வாங்கி கொண்டிருக்கும் போது வசுந்தராவை அதிக நாள் சென்று பார்க்காமல் இருப்பது சரண்யாவிற்கு நினைவு வர, சரி நாம இன்னைக்கு லீவ்ல தானே இருக்கோம், இன்னைக்கு போய் வசுந்தரா மேம பார்த்துட்டு வந்துருவோம் என்று நினைத்து வசுந்தராவின் வீட்டிற்கு சென்றாள் சரண்யா. அங்கு வசுந்தரா தன் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார். டக் டக் என்று கதவை தட்டிவிட்டு, நான் உள்ள வரலாமா என்று புன்னகைத்துக் கொண்டே வாசலில் நின்றிருந்தாள் சரண்யா. சரண்யாவை பார்த்ததும் வசுந்தரா புன்னகைத்துக் கொண்டே, அடடே வாட் அ சர்ப்ரைஸ், வாங்க வாங்க மிஸ் சரண்யா என்று புன்னகை முகமாக வரவேற்றவர், உட்காருங்க சரண்யா, டீ காஃபி என்ன குடிக்கிறீங்க என்று கேட்டார். இல்ல மேம், ஏதோ வேணாம், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க
என்றாள் சரண்யா. இல்ல சரண்யா, முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி சொல்றேன் என்றார். சரி என்று தலையசைத்தாள் சரண்யா. 2 காஃபி கொண்டு வரும்படி தன் வீட்டில் வேலை பார்ப்பவரிடம் கூறினார் வசுந்தரா. இருவருக்கும் அங்கு வேலை பார்ப்பவர் காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். காஃபியை குடித்து கொண்டே சரண்யா, இப்போ எப்படி மாம் இருக்கீங்க என்று கேட்டாள். நல்லா இருக்கேன்னு சொல்றதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பையன் இப்போ ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தியோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னோட உடம்பு சரியில்லாம போனதுனால மட்டும் சக்தி இப்படி பொறுப்பா மாறி இருப்பான்னு எனக்கு தோணல. ஆனா சக்தியோட இந்த மனமாற்றத்துக்கு காரணமானவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மிஸ் சரண்யா என்றார் வசுந்தரா. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு மேம், அதுதான் நடந்திருக்கு என்று இன்னும் சில விஷயங்களை பேசிவிட்டு வசுந்தரா வீட்டை விட்டு வெளியே வந்தாள் சரண்யா. ஆபீஸில் வேலை ஏதும் அதிகம் இல்லாததால் ஆபீஸில் இருந்து கிளம்பி தன் வீட்டிற்கு வந்தான் சக்தி. சக்தி கார் வீட்டிற்குள்ளே நுழையும் போது சரண்யா தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சரண்யா தன் வீட்டிலிருந்து போவதை பார்த்த சக்தி தன் காரில் இருந்து திரும்பி பார்த்தான். ஆனால் சரண்யா அவனை பார்க்காமல் சென்று விட்டாள். தன் வீட்டிற்குள் வரவும் வசுந்தராவிடம், யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களாமா என்று கேட்டான் சக்தி. ஆமா சக்தி, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற சரண்யா தான் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க என்றார். ஏன் என்று கேட்டான் சக்தி. என்னைய பார்க்கதான் சக்தி, ஏன் கேக்குற என்று கேட்டார். இல்லம்மா சும்மாதான் என்றான் சக்தி. ஏன் சக்தி இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டார் வசுந்தரா. இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப எதுவும் பெரிய வேலை இல்ல, அதுவும் இல்லாம கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா ஃபீல் ஆச்சு, அதான் என்றான் சக்தி. அப்செட்டாவா? எதனால சக்தி என்று கேட்டார். என்ன பதில் சொல்வது என்று சக்திக்கு தெரியவில்லை. இல்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். இங்கு மறுபுறம் கார்த்திக்கை எதிரில் பார்க்கவும் காவ்யா, நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க கார்த்திக், பிளீஸ் இங்கிருந்து போயிருங்க என்றாள். என்னோட கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கவோ நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிடுவேன் என்றான் கார்த்திக். காவ்யா அவனை புரியாமல் பார்த்தாள். கிச்சன் கல்லில் ஏறி அமர்ந்தவன் அருகில் ஒரு ஹாட் பாக்ஸில் இருக்கும் சாப்பாட்டை எடுத்து ஒரு ஸ்பூனால் சாப்பிட்டு கொண்டே, என்னேதானே இவ்வளோ நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க என்று காவ்யாவிடம் கேட்டான் கார்த்திக். இல்ல, நான் ஒன்னும் உங்களை நினைக்கல என்றாள் காவ்யா. ஐயோ, இப்படி உப்பு காரம் இல்லாம இருக்கு என்றான் சம்பந்தம் இல்லாமல். அதை காவ்யா புரியாமல் பார்த்தாள். சாப்பாட்டுல உப்பு காரம் இல்லாம இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் சேர்ந்தாதான் வயசுக்கேத்த ஃபீலிங்ஸ் வரும் என்றான் கார்த்திக். ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, பிளீஸ் இங்கிருந்து போயிடுங்க கார்த்திக் என்று கெஞ்சினாள் காவ்யா. அப்போ ஒத்துக்கோங்க, நீங்க என்னையதான் காலையில இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு என்றான் கார்த்திக். ஐயோ, உங்களோட என்னங்க பெரிய வம்பா போச்சு. சரி ஒத்துக்கிறேன், உங்களதான் காலையில இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன், போதுமா என்றாள் காவ்யா. கார்த்திக் காவ்யாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே, ஏன் என்று கேட்டான். ஏன்னு எனக்கே தெரியாதுங்க, பிளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க, வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் என்று சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தாள் காவ்யா. ஓ, உங்களுக்கே தெரியாதா? சரி, அப்படின்னா நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் அப்படி உங்களுக்கு என்னோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன் என்றான் கார்த்திக். காவ்யா அப்படி என்ன கேள்வி என்பது போல அவனை பார்த்தாள். முதல் கேள்வி, உங்களுக்கு என்னைய பார்க்கும் போதோ இல்லைன்னா என்னைய பத்தி நினைக்கும் போதோ உங்களோட இதய துடிப்பு அதிகமாகுதா என்று கேட்டான் கார்த்திக். தலையை குனிந்து கொண்டே ஆமா என்றாள் காவ்யா. என்னோட பேசணும்னு தனிமையில தோணும், ஆனா என்னைய நேர்ல பார்த்தா பேச நினைச்ச வார்த்தையெல்லாம் தொண்டக்குழியில சிக்கிருதா என்று காவ்யாவிடம் கேட்டான் கார்த்திக். ஆமா என்றாள் காவ்யா. என்னைய பார்க்காத போது என்னைய எப்படா பாப்போன்னு மனசு ஏங்குதா என்றான் கார்த்திக். ஆமா என்றாள் காவ்யா. லேசாக புன்னகைத்து கொண்டே உட்கார்ந்திருந்த கல்லில் இருந்து குதித்த கார்த்திக் காவ்யாவின் அருகில் வந்தவன் குனிந்து கொண்டே பதில் சொல்லும் காவ்யாவை குனிந்து பார்த்து கொண்டே, அப்படின்னா நீங்க என்னைய லவ் பண்றீங்க என்றான். அவள் ஏதோ ஒரு கவனத்தில் ஆமா என்று கூறிவிட்டு பின்பு அவன் என்ன சொன்னான் என்று உடனே புரிந்து கொண்டு திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல இல்ல என்றால் பதறி அடித்துக்கொண்டு. உடனே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் கார்த்திக். காவ்யா, காவ்யா எங்க இருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் சரண்யா. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.